பண்டிகை நாள். பண்டிகை என்றாலே நினைவு கூறுதல் தான். ஒரு சரித்திர சம்பவத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த காலை வேளை நாம் கூடி வந்திருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலக வரலாற்றையே பிரித்தவர் இந்த பூமியிலே உதித்த அல்லது பிறந்த ஒரு நாளை நினைவு கூறுகிறோம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சில காலங்களுக்கு முன்பாக இப்படியெல்லாம் நினைவு கூற வேண்டாம் நான் கூட நினைத்தது உண்டு. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் வேத வசனத்தை நான் படித்து பார்த்த போது தேவன் மனிதனாக இந்த பூமியிலே வெளிப்பட்டது ஒரு பெரிய அதிசயம் இல்ல? ஆமா, பெரிய அதிசயங்களிலே ஒன்று. சரித்திர சம்பவத்திலே மிக முக்கியமான சம்பவம். தேவன் மனிதனாக தம்மை உண்டாக்கின அந்த மனிதனுடைய சாயலிலே அவரே மனிதனாக வந்து மனிதனுடைய பாவங்களிலிருந்து அவனை மீட்கும்படியாக, அவனை விடுதலையாக்கும்படியாக, ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை அவன் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியிலே அவர் கடந்து வந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையும் தொடர்ந்துள்ள சில நிமிடங்கள் நாம் இந்த வார்த்தைகள், வாசித்த வார்த்தைகளிலிருந்து கர்த்தருடைய உண்மைகளை, சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த வசனங்கள் எல்லாருக்கும் அதிகமாய் பழக்கப்பட்ட, அதிகமாய் தியானிக்கின்ற, கேட்கின்ற, படிக்கின்ற, நாமும் கூட மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கின்ற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட மறுபடியும் பேசினதினால் இந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி நிற்கிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன். ராஜாவை பணிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ராஜாவை பணிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே இந்த 12 வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். முதலாவதாக இந்த மத்தேயு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எழுதுகிறார். 4 சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை நமக்கு விளக்குகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்ற, யோவான் என்ற 4 சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார்கள். இதிலே ஒவ்வொருவரும் ஒரு கண்ணோட்டத்தோடு கூட ஒரு குழு மக்களை மனதில் வைத்து அவர்களுக்காக எழுதுகிறார்கள். இந்த மத்தேயு இஸ்ரவேல் ஜனங்களை மனதில் வைத்து இந்த இயேசுவை யூதர்களுக்கு ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார். இயேசுவை யூதர்களுக்கு ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார். மார்க்கு ரோமர்களை மனதில் வைத்துக் கொண்டு இயேசுவை மனித குமாரனாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். யோவான் அவரை தேவ குமாரனாக அவரை அறிமுகப்படுத்துகிறார். இப்படி ஒவ்வொருவரும் இயேசுவை தன்னுடைய மனதில் வைத்து தாங்கள் யாருக்கு இந்த இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார்களோ அவர்களை மனதில் வைத்து இயேசுவை ஒவ்வொரு நிலையிலே அவர்கள் சித்தரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த மத்தேயு இயேசுவை ராஜாவாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். அதனால்தான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் படிக்கும் போது ஆபிரகாமின் குமாரனாகிய, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்போ அவர் ஆதாமிடத்திலிருந்து அவர் வரவில்லை. யார் இடத்திலிருந்து வர்றாரு? ஆபிரகாம் இடத்திலிருந்து வருகிறார். என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாம் முற்பிதாவாக இருக்கிறார். அந்த இனம் தோன்ற காரணமாயிருந்த அந்த இனத்தினுடைய முற்பிதாவாய் இருக்கின்ற ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். அடுத்தது தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார். இப்ப இயேசு யாரா இருக்கணும்? தாவீதின் சந்ததியிலே அவர் வர வேண்டும். ஆகவே ஆபிரகாமின் சந்ததியிலும் தாவீதின் சந்ததியிலும் பிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றை இந்த 1வது அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றை சொல்லிவிட்டு அவர் 2வது அதிகாரத்துக்கு அவர் வரும்போது ஏரோதுவின் நாட்களிலே என்று அவர் ஆரம்பிக்கின்றார். ஏரோதுவின் நாட்களிலே. இந்த ஏரோது யாரு அப்படின்னா, இந்த யூதேயா பகுதி, இந்த இஸ்ரவேல் தேசத்தை அந்த நாட்களிலே அரசாட்சி செய்து கொண்டிருந்த இந்த ஏரோது. இவனுக்கு பல பெயர்கள் இருக்குது. வேதத்திலே, சரித்திரத்திலே இவருக்கு பெரிய ஏரோது என்று பெயரிடுகிறார்கள். என்ன ஏரோதா? பெரிய ஹெரட் ஆஃப் கிரேட் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய ஏரோது, பெரிய ஒரு, எப்படி கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்லுகிறார்களே, அது போல இவன் ஒரு பெரிய மனிதனாக, பெரிய ஒரு ராஜாவாக அவன் அரசாட்சி செய்து கொண்டிருந்திருக்கிறான் அந்த இஸ்ரவேல் தேசத்தை முழுவதும். இவன் ஏசாவின் வம்சத்திலே வருகின்ற இதுமேயனாக காணப்படுகிறான். ஏசாவின் வம்சத்திலே ஒரு கூட்டம் இதுமேயர்கள் என்று இருக்காங்க. அந்த இதுமேய கூட்டத்திலே இந்த ஏரோது ராஜா இருக்கிறான். இந்த ஏரோது ராஜா ஏசாவின் வம்சத்துல வந்திருந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே இந்த பகுதிக்கு ஒரு ராஜாவாக இருந்து அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றான். இந்த காலகட்டத்தில் இயேசு பிறக்கின்றார்.
இயேசுவை குறித்து இங்க நம்ம படிக்கும் போது அவர் யூதருக்கு ராஜா என்ற நிலையில இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். அவர் அந்த ஏரோதின் நாட்களில் யூதேயாவில் பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது என்று படிக்கிறோம். இயேசு பிறந்த பொழுது. அப்போ அநேக சம்பவங்கள் இயேசு பிறந்த போது நடைபெற்றிருக்கிறது. வேதத்துல இந்த 4 சுவிசேஷங்களிலும் அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். இயேசு பிறந்த பொழுது நடைபெற்ற அநேக சம்பவங்கள். அதுல ஒரு சம்பவத்தை குறித்து இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். இயேசு பிறந்த பொழுது நடைபெற்ற ஒரு காரியம். சரி, என்ன நடந்ததாம்? பெத்லகேம்ல இருந்து இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து கீழே சொல்றாங்க, அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த 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 பகுதியே எனக்கு அது படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்கள் அவரை, இயேசு பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜாவாக அவர் பிறந்திருக்கிறார், அவரை நாங்கள் என்ன செய்ய வந்திருக்கிறோங்க? பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே அதான் நான் இதுக்கு பேர் வைத்திருக்கேன், ராஜாவை என்ன செய்யுங்க? பணிந்து கொள்ளுங்கள். ராஜாவை என்ன செய்யுங்க? பணிந்து கொள்ளுங்கள். சரி, ஏன் ராஜாவை பணிந்து கொள்ள, அவர் யார் என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லிவிட்டு இந்த செய்திக்கு நேராக நான் வர விரும்புகிறேன். முதலாவதாக 96ஆம் சங்கீதம் 8-9 வசனங்களிலே 96:8-9 கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் கர்த்தருக்கு எப்படி ஆராதனை செய்யணுமா? கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை, அவருடைய நாமத்துக்குரிய, எல்லாத்துக்கும் ஒரு கணம் இருக்கு. ஒரு போலீஸ் ஆபீசர்னா, ஒரு இன்ஸ்பெக்டர்னா அவருக்குரிய கணம் இருக்குது. அதே சமயத்துல ஒரு கமிஷனர்னா அவருக்குரிய கணம் இருக்கிறது. அதே சமயத்துல ஒரு ஐஜியாக இருக்கிறார் என்றால் அவருக்குரிய கணம். அதுபோல இந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற தேவன், அவர் 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 மனிதனாக வந்திருந்தாலும் அவர் தேவனா இருக்கிறார். இங்கே சொல்லுகிறார், கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி எப்படி வரணுமா? காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். அடுத்தது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பூலோகத்தாரே, இங்கே நான் படிக்கிற போது இந்த இயேசு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருந்தாலும் அவர் பூலோகத்திற்கு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அதான் சொல்லுகிறார் இங்கே சங்கீதக்காரன் சொல்ல, பூலோகத்தாரே நீங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லுகிறார். 99ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். 99:5 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணுமா? அவரை உயர்த்தணுமா? அவருடைய பாதத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பாதத்திலே பணியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ராஜாவை எப்படி ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை தான் இந்த 2வது அதிகாரத்தை சொல்லுகிறார். இந்த 2வது அதிகாரத்திலே இவர் சொல்லுகிற இந்த ஆராதனையின்படி இன்றைக்கு மனிதர்கள் செய்கிறார்களா, அல்லது இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் இந்த யூதர்கள் செய்தார்களா என்றால் இல்லை. ஆனால் தூர தேசத்திலிருந்து வந்த இந்த புறஜாதி சாஸ்திரிகள் இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே ஆண்டவரை ஆராதித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளை இந்த இடத்தை நான் படித்த போது, மனிதன் பாவம் செய்த பிறகு, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு உண்மையான ஆராதனை மனிதர்களிடத்துல காணப்படுவதில்லை. உண்மையான ஆராதனை, தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனத்தையும் மகிமையும் காரியங்களை உண்மையாக செலுத்துவதில்லை. பாருங்க, காயின் கர்த்தருக்கு பலி செலுத்தினா அவன் ஏதோ சில பலி பொருட்களை ஆண்டவரிடத்தை சமூகத்தை என்ன செய்தான்? கொண்டு வந்து சேர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் அவனுடைய சந்ததி முழுவதும் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் தேவன் இல்லை, பலிபீடங்கள் இல்லை, ஆராதனை இல்லை. அப்போ பிசாசு எதை திருட விரும்புகிறான்? ஆராதனை, பலியை திருட விரும்புகிறவனாக இருக்கிறான். தேவனை யாரும் ஆராதிக்க கூடாது என்பதை. அதனால்தான் நீ என்னை இயேசு இந்த பூமிக்கு வரும்போது பிசாசு சொல்றான், நீர் என்னை பணிந்து கொள்வீர் என்றால் இவைகள் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆகவே ஆராதனையை திருடுகிறவனாக பிசாசு காணப்படுகிறான். இப்படி சரித்திரம் முழுவதிலும் பார்த்தா ஏதோ ஒரு சில மனிதர்கள் கர்த்தரை பலிபீடங்களை கட்டி தொழுது கொண்டு, ஆபிரகாம் கர்த்தரை அறிந்து கொண்ட போது அவன் செய்த முதல் காரியமே பலிபீடங்களை கட்டி கர்த்தரை என்ன செய்தான்? தொழுது கொண்டான். இப்படி சரித்திரம் முழுவதும் படித்தீர்கள் என்றால் தாவீது கர்த்தரை ஆராதித்தான். அவருக்கு ஒரு ஆலயத்தையே என்ன செய்யணும்னு நினைத்தான்? கட்ட வேண்டும் நினைத்தான். அப்போ தேவனை யாரெல்லாம் உண்மையாய் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனை இந்த வசனத்தின்படி கர்த்தரை என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறார்கள். அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துகிறார்கள், காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள், அவருடைய பிரகாரங்களில் அவர்கள் பிரவேசித்து பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள்.
அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய பாத படியில் அவரை பணிந்து கொள்ளுகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார். அப்போ யாரெல்லாம் தேவன் யார் என்று அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட ஆராதனையை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார். சரி, அப்போ இப்படிப்பட்ட ஆராதனை செய்யணும்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தால் மாத்திரமே இப்படி அவருடைய பாதத்திலே பணிந்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்றால் சில வார்த்தைகளை நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், அதை அப்படியே வாசிக்கிறேன், கவனிங்கள். உண்மையான ஆராதனை என்பது அவர் ஒருவரே மிகவும் உன்னதமானவர், பெரியவர் என்பதை அறிந்து உணர்ந்து. மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் ஒருவரே, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன் ஒருவரே உன்னதமானவர் என்பதையும் பெரியவர் என்பதையும் பரிசுத்தர் என்பதையும் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறவர் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் வந்து பயபக்தியுடன் அவரை பணிந்து கொள்வதுதான் ஆராதனை. ஒரு அலிசுவமா திரும்பி நான் சொல்றேன், அதை படிக்கிறேன். உண்மையான ஆராதனை என்பது அவர் ஒருவரே உன்னதமான தேவன் என்பதையும் அவர் ஒருவரே பெரியவர் என்பதையும் அவர் ஒருவரே பரிசுத்தர் என்பதையும் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறவர் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் வந்து பயபக்தியுடன் அவரை என்ன செய்யணுமா, பணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஆராதனைகள் ஆங்காங்கே ஒரு சிலர் செய்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பெரும்பான்மையின மக்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு பிறந்த போது அவரை ஆராதிக்க கடந்து வரவில்லை. ஆனால் தூர தேசத்திலிருந்து கடந்து வந்த இந்த சாஸ்திரிகள், புறஜாதிகள் கர்த்தரை என்ன செய்தார்களாம், கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று நாம் இங்கே படிக்கிறோம். கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆகவே இந்த சுவிசேஷத்தினுடைய நோக்கமே இயேசு ராஜாதி ராஜா. அவர் இந்த இந்த இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரல்ல, இந்த பூமி முழுவதையும், இந்த பிரபஞ்சத்தை அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை வேதத்தின் சத்தியங்கள் முழுவதிலும் நாம் படிக்கிறோம். ஆகவேதான் இயேசு இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் போது அவர் சொல்லுகிறார், 28ஆம் அதிகாரம் 18வது வசனம், மத்தேயு 28:18 சொல்லுகிறார், இயேசு சமீபித்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு, வானத்திலும் பூமியிலும். அப்ப அவர் ராஜாதி ராஜா, ராஜாவுக்கு அதிகாரம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப சொல்றாரு, வானத்தில் அதிகாரம் இருக்குதா. இன்றைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், பிரசிடென்டா இருக்கலாம், மந்திரிகளா இருக்கலாம், ஒரு சிறு பகுதிக்கு அவர்கள் தங்களுடைய ஆளுகை சில வருடங்கள் செலுத்துகிறவர்களாக இருக்கிறார். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு சிறு பகுதியை அல்ல. அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும். எந்த ராஜாவுக்கும் வானத்துல என்ன இல்ல, அதிகாரம் இல்லை. ஆனா நாம ஆண்டவர் வானத்திலும், அது மாத்திரம் இல்ல, பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் கடைசியா சொல்றாரு 18, 19, 20, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசிங்க. அதனால்தான் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் இந்த பூமி முழுவதையும் அவர் ஆளுகை செய்கிறவராக அவர் காணப்படுகிறபடினாலே, இந்த பூமி அவருடையதா இருக்கிறபடினால், இந்த மனிதர்கள் அவருடையவர்களா இருக்கிறபடினாலே அவர் ஆளுகை செய்யும்படியாக அவர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இப்பொழுது நாம் இந்த சம்பவத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். இந்த ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது என்று நான் படிக்கிறோம். இயேசு பிறந்த பொழுது. இங்கே இந்த இடத்துல நான் படிக்கும் போது 6 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். உண்மையான ஆராதனையிலே காணப்பட வேண்டிய 6 மிக மிக முக்கியமான குறிப்புகளை இந்த வேத பகுதியிலிருந்து நான் கண்டுபிடித்தேன், நான் படித்தேன், நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக உறுதியான தீர்மானம். எழுதிக் கொள்ளுங்கள், ரெசல்யூட் டிட்டர்மினேஷன். ஒரு உறுதியான தீர்மானம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உறுதியான தீர்மானம். சரி, இங்க என்ன நடைபெறுகிறது என்றால் வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, கிழக்கு என்றால் எருசலேமுக்கு கிழக்கே சொல்றாங்க அரபிய தேசம், இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அந்த தேசம் இருக்கிறதா, பெர்சியா தேசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த அந்த கிழக்கு பகுதியில. அப்போ பெர்சியா தேசத்திலிருந்தோ அல்லது அரபிய தேசத்திலிருந்தோ இந்த சாஸ்திரிகள் இந்த எருசலேமுக்கு கடந்து வந்திருக்கிறார்கள். இப்போ நான் யோசித்து பார்க்கிறேன், இவர்கள் நாம எங்கிருந்து ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கோம், பக்கத்து
இடங்களில் இருந்து சில மைல சில மணி நேரங்கள் பிரயாணத்துல நமது. இப்ப இவர்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து வரவில்லை, இவர்கள் பெர்ஷிய தேசத்திலிருந்தோ அல்லது அரேபிய தேசத்திலிருந்தோ அந்த மத்திய தரைக்கடல் நாடுகளில் இருந்தோ இவர்கள் கடந்து வந்திருக்கிறார். தூர இடத்திலிருந்து கர்த்தரை இவர்கள் என்ன செய்றாங்க, ஆராதிக்க வருகிறார். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப காலையில இங்க வருவது என்றால் நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்க? நேற்றைக்கே நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, இந்த ஆராதனைக்கு வருவதற்காக ஆயத்தமாகி இருப்பீர்கள். அதே போல தூர தேசத்திலிருந்து இவர்கள் வருகிறார்கள் என்றால் எவ்வளவு ஆயத்தம் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டிருக்கும். கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் பல நாட்கள் பிரயாணப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கிற வாகன வசதிகள் எல்லாம் இல்ல. அன்றைக்கு மிருகங்கள் மேல் ஏறிதான் அவர்கள் இந்த டிராவல் பண்ணுவாங்க, பிரயாணப்படுவார்கள். அப்போ நீண்ட தூர பிரயாணப்பட்டு அவர்கள் இங்கே கடந்து வருகிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கு. அவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்ற ஒரு நோக்கம் அவர்களிடத்திலே காணப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஒரு உறுதியான தீர்மானத்தோடு வருகிறார்கள். அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அவரை பணிந்து கொள்ள, வேற எதற்கும் வரல. நாமளா இருந்தா என்ன செய்வோம்? 4-5 காரியத்தை வச்சிருப்போம். நம்ம அந்த பெர்ஷிய தேசத்திலிருந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்கின்ற மிகச்சிறப்பான காரியங்களை எல்லாம் என்ன செய்யலாம், பார்த்துட்டு அப்படியே யாரையும் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம அப்படித்தானே போவோம். யாராவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அப்படியே நம்ம ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு கடைசியா எங்க போயிட்டு வந்துருவோம். இல்லைன்னா குழந்தைய பார்த்துட்டு மற்ற இடங்களுக்கு போவோம். ஆனால் இவர்களுக்கு அப்படி அல்ல. எதுக்காகவே வர்றாங்க? இந்த பிள்ளையை பார்த்துட்டு போகலைங்க, பணிந்து கொள்ள வந்தோம். இந்த காலை வேளை கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போதும் உங்கள் இருதயத்தில் ஒரு உறுதியான தீர்மானம் இருக்க வேண்டும். நான் எங்கே போகிறேன்? ஆலயத்துக்கு போகிறேன். அவரை பணிந்து கொள்ளும்படி என்ன செய்கிறேன்? போகிறேன். சரி, இதை நான் படித்த போது அவர்கள் பணிந்து கொள்ளும்படியாக தூர இடங்களிலிருந்து ஆயத்தத்தோடு கூட, அதே சமயத்துல ஒரு தீர்மானத்தோடு கூட என்ன செய்திருக்கிறார்கள், அவருடைய வந்திருக்கிறார். சரி, இவர்களுக்கு என்ன தெரியும் ஆண்டவரை பத்தி? ஒண்ணும் தெரியல. அவர் சொல்லுகிறார்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. இவங்களுக்கு பெரிய புரிதல் எல்லாம் இல்லைங்க. நம்ம மாதிரி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அல்லது புதிய பாடம் 2 தடவை 2 மாசத்துல அவங்க படிக்கல, ஒன்னும் தெரியல, பெரிய வெளிப்பாடெல்லாம் இல்ல. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் என்ன செய்தோம், கண்டோம் என்று சொல்கிறார்கள். அதை நம்ம படிக்கும் போது, அப்போ இது என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்திலே இந்த காரியங்களை நாம் படிக்கிறோம். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பணிந்து கொள்ளும்படியாக அவர்கள் என்ன செய்திருக்காங்க, அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அப்போ ஒரே ஒரு சத்தியம் மட்டும் தெரிகிறது. யாக்கோப் அந்த இடத்தை படிக்கலாமா? வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24:17. அவரை காண்பேன். வாசிங்க. ஆகவே அவரை காண்பேன், அவரை இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாயில்லை. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும். இந்த வேத வசனத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார். பெரிய சத்தியம் இல்ல. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் என்ன செய்யுமா, உதிக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள். உடனே அந்த நட்சத்திரத்தை, இவர்கள் சாஸ்திரிகளா இருந்தபடினாலே, நட்சத்திரங்களையும் கோள்களையும் குறித்து ஆராய்ச்சி செய்கிறவர்களா இருந்தபடினாலே, இவர்கள் வித்தியாசமான இந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்த போது அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த வேதத்துல என்னாகும் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சொல்லப்பட்ட இந்த நட்சத்திரம் இந்த மேசியாவுக்கான இயேசுவினுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கின்றதான ஒரு நட்சத்திரமாய் இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக இந்த பிரயாணத்தை என்ன செஞ்சிருக்காங்க, ஆயத்தப்படுத்தி இருக்காங்க. எனக்கு இதை படித்த போது இவருடைய விசுவாசம் எவ்வளவு பெரிய காரியம் இல்ல. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், அது அங்க நடக்குதான்னு கேட்டு, இந்த மாதிரி நடந்துதான் ஆளை விட்டு விசாரித்து பல காரியங்களை புரிந்து கொண்டு அறிந்து கொண்ட பிறகுதான் பிரயாணமே ஓடுவோம். இப்ப வேதத்துல சில மனிதர்களை நான் யோசித்து பார்த்தேன். கொரிலே என்ற மனிதன் அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். உடனே தேவதூதன் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுக்கின்றார். பேதுரு என்ற ஒரு மனிதனை அழைத்து வரும்படி அவன் தங்கியிருக்கின்ற இடத்தை குறித்ததான காரியங்கள் எல்லாம் இந்த தேவதூதன் இந்த கொரிலேக்கு என்ன செய்யறாரு, உடனடியாக தரிசனத்தை பார்த்து முடித்த உடனே அவர் என்ன செய்யறாரு, தன்னிடத்தில் இருக்கிற தெய்வ பக்தி உள்ள 2 போர் சேவர்களை அழைத்து இந்த அட்ரஸை சொல்லி பேதுரு என்ற சொல்லப்பட்ட அந்த மனிதனை அழைத்து வரும்படி
ஆள் அனுப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உடனே தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த காரியத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க? விசுவாசித்தார்கள். பவுல் சவுல் மனம் திரும்பின போது, அப்போஸ்தலர் 9 மனம் திரும்பின போது அவன் ஜெபம் பண்ணி கொடுக்கிறான். அனனியாவின் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், நீ போ என்று சொல்லுகிறார். உடனடியாக அவன் சொன்னான், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவன் அட்ரஸ் கொடுக்கும்போது உடனே அந்த அனனியா எழுந்து யார் வீட்டுக்கு வர்றா? இது ஒரு தரிசனங்க, இது ஒரு கனவு அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியங்களை விசுவாசித்து அவர்கள் என்ன செய்யறாங்க? புறப்பட்டு வருகிறவர்களாக இருக்கிறார். அதுவே போல இந்த வசனம் இந்த என்னாகும் 24:17 அவர்கள் படித்திருக்க வேண்டும், அவர்கள் தியானித்திருந்திருக்க வேண்டும். அதற்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் வானத்தை தோன்றினது போது இவர்கள் அதை விசுவாசித்து தூர இடத்திலிருந்து இந்த எருசலேமுக்கு என்ன செய்யறாங்க? கடந்து வருகிறவர்களாக. அப்ப அவர்கள் வந்ததற்கான நோக்கம் என்னன்னா, அவரை பணிந்து கொள்ளும்படியாகவே அவர்கள் என்ன செய்தாங்க? அந்த இடத்திற்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். சரி, அடுத்ததாக அதை படித்து பார்க்கும்போது அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்ன செய்தார்களாம்? கலங்கினார்கள். ஏன்னா ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னா என்ன வரும்? ஆமா, எப்போதுமே நான் அடிக்கடி சொல்றது போல அந்தந்த ப்ரொஃபஷனல் உள்ளவர்களோடு கூட நமக்கு பிரச்சனையா வரும். ஒரு டாக்டருக்கு ஒரு வக்கீலோடு கூட பிரச்சனை வராது, இன்னொரு டாக்டர் தான். ஒரு லாயருக்கு இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு லாயர் இருக்காருன்னா அவரோடு கூட அவருக்கு பிரச்சனை வரும். அது போல இவன் என்ன நினைக்கிறான்? இன்னொரு ராஜா, அதுவும் இவன் ஒரு இதுமையனாக காணப்படுகிறான். தாவீதின் சந்ததியிலே யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறப்பார் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் இந்த ராஜாவுக்காக தினந்தோறும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார். தீர்க்க தரிசனங்களிலே அவர் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறான். இப்படி எல்லா அறிவும் யாருக்கு இருக்குது? இந்த ஏரோதுக்கு இருக்கிறது. அதை கேட்டபோது அவன் கலங்கினான் என்று சொல். அவன் மாத்திரம் அல்ல, எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அப்ப அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஏரோது எப்போதும் தன்னுடைய அதிகாரத்துக்கு எதிராக யார் எழும்பினாலும் அவளை கொன்று போடுவானா. அது ஒரு 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 சரித்திரம் சொல்லுகிறது. அவன் இப்படி அதிகாரத்துக்கு எதிராக எழும்பின தன்னுடைய மனைவியையே கொன்று போட்டிருக்கிறான். தன்னுடைய ஒரு மகனையே அவன் என்ன செய்திருக்கான்? கொன்று போட்டிருக்கான். ஏறக்குறைய 5 அல்லது 6 பேரை இந்த ஏரோது கொலை செய்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ என்னன்னா, இவங்க அரசாட்சியை கைப்பற்ற முயற்சி செய்கிறார்கள் என்று அவன் அறிந்தாலே அவளை என்ன செஞ்சிருவான்? கொன்று. ஆகவே இவனுக்கு ஒரு கலக்கம், எப்படியாவது என்னுடைய ராஜ்யபாரத்துக்கு எதிராக ஒரு மனிதன் வருகிறானா, அவனை குழந்தையிலேயே என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும் என்று. ஆனா எருசலேம் நகரத்தாருக்கு என்னன்னா, இப்படி யாராவது எழும்பினால் இவன் கொன்று போடுவான். ஏறக்குறைய 5-6 பேரை கொன்று போட்டான். இனி என்னென்ன செய்ய போகிறானோ என்று அவர்கள் என்ன செய்ய, இவன் செய்ய போகிற காரியங்கள் நிமித்தம் அவர்கள் என்ன செய்தார்கள்? கலங்கினார்கள் என்று நாம் படிக்கிறோம். சரி, அடுத்ததாக ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது வாசியுங்கள். கலங்கினார்கள். சரி, இருக்கட்டும். இங்கே இரண்டாவதாக நான் ஒன்று சொல்ற காரியம் என்னன்னா, இரண்டாவது முதல் உறுதியான தீர்மானம் என்று சொன்னேன். இரண்டாவது, தேவனை பற்றிய ஒரு அறிவு, தேவனை பற்றிய ஒரு அறிவை இந்த சாஸ்திரிகள் வைத்திருந்தார்கள். அவங்களுக்கு பெரிய அறிவு கொடுக்கப்படவில்லை. அவர் யூதருக்கு அவர் யாருங்க? அவர் ராஜா. இயேசு யார் என்றால் அவர் ஒரு ராஜா. அவர் சகலவற்றையும் அவர் ஆளுகை செய்கின்ற ஒரு ராஜாவா இருக்கு. அதான் சொன்னேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் கொடுக்கப்படும். இன்றைக்கு யார் ஆண்டவரை உண்மையாக ஆராதிப்பார்கள் என்றால், தேவனை பற்றிய உண்மையான ஒரு புரிதலை உடையவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? தேவனை ஆராதிக்க முடியும். தேவனை பற்றிய ஒரு புரிதல். தேவனை பற்றிய ஒரு புரிதல் இல்லை என்றால் எல்லாவற்றையும் அவர்கள் ஆராதிப்பார்கள். சிலர் சொல்லுகிறதை நம்ப, சிலர் சொல்றாங்க காசு தான்டா கடவுள், காசே தான் கடவுளடா. அப்ப அவங்களுக்கு என்னது? காசு தாங்க கடவுள். சிலர் சொல்றாங்க கணவனே கண் கண்ட தெய்வம். ஒரு பெண்களுக்கு யாருதான்? கணவன் தான் கடவுள் அப்படின்னா. சிலர் என்ன சொல்ற, மாதா பிதா குரு என்னது தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் செய்யும் தொழிலே தெய்வம். இப்படி அவர்களுக்கு தேவனை பற்றிய ஒரு புரிதல் இல்லை. ஆகவே எதை பார்த்தாலும்
தெய்வம் என்று சொல்றார். சரி, ஒருத்தர் பாஸ்டர் வேடிக்கையா சொன்னார், 500 ரூபாய் தெய்வமா, 20 ரூபாய் தெய்வமா, 100 ரூபாய் தெய்வமா, 200 ரூபாய் தெய்வமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ காசை தான் என்ன செய்ய முடியாது, கடவுளாக இருக்க முடியாது. கணவனே கண் கண்ட தெய்வம்னா கணவன் ஒரு காலம் வரைக்கும் இருப்பாரு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவாரு, அவரு போயிடுவாரு. அப்ப அது தெய்வமாக என்ன செய்யும்? தெய்வம் செத்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்போ தேவன் அவர் சாவாமை உள்ளவராக. அப்போ இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவனை பற்றிய சரியான புரிதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம வேதத்துல தேவனை பற்றிய புரிதல்கள் அதிகமாக காணப்படுகிறது. தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்ற சத்தியங்கள் இதுல என்ன செய்யுது, இங்கே சொல்லப்பட்டது. சரி, ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் உண்மையான தொழுகை எப்பொழுது வரும் என்றால், தேவனை பற்றிய சரியான புரிதல் ஒருவனுக்கு இருக்கும்போது அந்த உண்மையான ஆராதனை வரும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் 17:22. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். பவுல் அத்தேனே என்கின்ற ஒரு பட்டணத்துக்கு கடந்து செல்கிறார். அங்க இருக்கிற ஜனங்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் மிகுந்த தேவபக்தி, இந்தியாவுல மிகுந்த தேவபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எங்க பாத்தீங்கன்னாலும் என்ன இருக்குது, கோயில்கள் இருக்கிறது. அதே போல இந்த அத்தேனே பட்டணம், அந்த முன்னாடி இருக்கிற வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த அத்தேனே பட்டணங்கள் விக்கிரக கோவில்களினால் நிறைந்திருந்தது என்று படிக்கிறோம். அப்போ அது எல்லாத்தையும் பார்த்து இந்த பவுல் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அநேக பலிபீடங்கள் இருக்கிறது, ஆனா ஒரு பலிபீடத்துல பார்த்தா என்னன்னு எழுதி வச்சிருக்கான், அறியப்படாத தேவனுக்கு. ஒவ்வொரு கடவுள் வச்சிருக்கிறான், ஆனா ஒரு இடத்துல அறியப்படாத, இதெல்லாம் வச்சுட்டோங்க, இதுக்கு தப்பி யாராவது ஒரு கடவுள் இருக்கிறாரா, அவர்களுக்கு அந்த கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறேன். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சரி, இவ யாரு, இந்த கடவுள் யாரு அப்படின்னா, அடுத்த வசனம், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன். இந்த பலிபீடத்தை உண்டாக்கினவர் அல்ல. யார் அவரு? உலகத்தையே உண்டாக்கினவர். அடுத்தது, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கு. அதான் சொன்ன, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தை உண்டாக்கினவர் மாத்திரம் இல்ல, இந்த வானங்களிலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவராய் இருக்கிறார். அடுத்தது கீழே நீங்க படித்து பார்க்கும்போது, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்கள் அவர் என்ன செய்யறது இல்லையா, வாசம் பண்ணு. ஏனென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் என்றார். எப்பேற்பட்ட தேவன், எங்கும் நிறைந்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே ஒரு கோயில்களிலே அவரால் வாசம் பண்ண முடியாது சொல்றார். அடுத்தது சொல்றாரு, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை. ஏன்னா அவருக்கு எந்த தேவையில்லை, ஏன்னா அவர் தான் நம்ம என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி. அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் இந்த பூமியா இருக்குது. அப்ப நம்ம கையில அவரை ஒன்றும் வாங்க வேண்டியதில்லை. அதான் சொல்றார், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அடுத்தது, மனித ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. இப்ப இந்த மனிதர்கள் எல்லாம் அவர் தான் என்ன செஞ்சிருக்கார், தோன்ற பண்ணி குடியிருப்பின் எல்லைகளை குறிக்க, ஒவ்வொருவரும் எங்கெங்க வாழணும்ன்ற எல்லைகளை குறிக்கிறார். அப்புறம் அடுத்தது, இப்பேற்பட்ட தேவன் கர்த்தராகி தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அவர் அப்படி செய்தார். நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. சொல்றார், இப்பேற்பட்ட தேவன்க அவர் யாருக்கு தூரமானவர் அல்ல. எல்லாரும் கண்டுபிடிக்கப்பட்டுகிற ஒரு சூழ்நிலையில தான் அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ இப்பேற்பட்ட தேவனை பற்றிய புரிதல் நம் உடையவர்களா இருக்க வேண்டும். இந்த சாஸ்திரிகளுக்கு அந்த புரிதல் இருந்திருக்கிறது. அவர் யூதருக்கு ராஜா மேசியா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை சொல்ல, ஸ்ரீயின் வித்தாக அவர் வருவார், யூதா கோத்திரத்திலே அவர் வெளிப்படுவார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேசியாவாக அவர் வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை பற்றி ஓரளவுக்கு புரிந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த எண்ணாகமம் 24:17 சொல்லப்பட்ட அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்தபோது தூர இடத்திலிருந்து புறப்பட்டு ஒரு உறுதியான தீர்மானத்தோடு கூட அவர்கள் கடந்து வருகிறார்கள்.
அப்போ இங்க கூட நாம ஏன் வர்றோம் ஆண்டவர் ஆராதிக்கணும்? அவர் எவ்வளவு பெரியவர்னு நம்ம அறிந்ததுனால என்ன செய்யறோம்? இங்கே கடந்து வந்து ஆண்டவரை ஆராதி. மூன்றாவது, கீழே நீங்க படிச்சு பார்த்துட்டு வந்தா, அப்போ கலங்கினார்களா? 4வது வசனத்தை படிக்கலாம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபார் எல்லாரையும் என்ன செய்தானா? இப்ப இவங்க வந்தவங்க நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்களா? அவங்களுக்கு தெரிந்த அளவு என்னன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார்னா, இந்த யூத ஜனங்கள் எல்லாம் வாழ்கிறது என்ன? இஸ்ரேல் தேசம். அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு தலைநகர் யாரு? எங்க? எருசலேமு. அந்த எருசலேம்ல தான் அரண்மனை இருக்கிறது. அங்க ஏரோது ஆளுகை செய்கிறார். அப்போ யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்க பிறந்திருப்பார்னு அவங்களுக்குரிய புரிதல் எங்கன்னா, எருசலேம்ல இருக்கின்ற அரண்மனையில பிறப்பார் என்று சொல்லி அவங்களுக்கு தெரிந்த அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? நேரா எருசலேம்ல இருக்க அரண்மனைக்கு வந்து கேட்கிறாங்க, எங்கீங்க அவரு யூதருக்கு ராஜாவாக? அப்போ கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து நாங்க என்ன செய்யறோம்? புறப்பட்டு வந்திருக்கிறோம். அவர் எங்கே என்று கேட்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே என்ன செய்யல, அதை பற்றி ஒரு புரிதல் இல்லை. அப்போ உடனே அங்க இருக்கிற அந்த ராஜா, அப்போ அவனுக்கு தெரியும் யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறக்கிறாரு, அதை குறித்து தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லி இருக்கிறது என்று சொல்லிட்டு அங்க இருக்கிற வேத பாரகர்கள் எல்லாம் அழைத்து அங்கே கேட்கிறார், கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரி. அதற்கு அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி பிறப்பார்னு சொன்னா, யூதேயா தேசத்துள்ள பெத்லகேம் யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். மீக 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தை உடனே சொல்றாங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க எல்லாருக்கும் என்ன செய்யும்? தெரியுது, பெத்லகேம்ல தான் இயேசு என்ன செய்யணும்? பிறக்க வேண்டும் என்று தெரியும். ஆகவே வேதபாரகர் வந்து இந்த ஏரோது இடத்தை சொல்லுகிறார்கள், பெத்லகேம்லே அவர் பிறப்பார் என்று சொல்லி. இப்போ இவனுக்கு தெரிஞ்சிருச்சு பெத்லகேம்லே பிறப்பார். ஓகே, இவர்களுக்கு எருசலேம்ல இல்ல, எங்க எது வரைக்கும் போகணும்? நம்ம பெத்லகேமுக்கு போக வேண்டும். அங்கிருந்து ஒரு 6 மைல் தொலைவு என்று சொல்லுகிறார். அந்த 6 மைல் திரும்பியும் டிராவல் பண்ணணும்னு அவர்கள் புரிந்து கொள்கிறார். ஆனா இந்த ஏரோது அவர்களை பார்த்து சொல்கிறான் பாருங்க, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து என்ன செய்யறாரு? ரகசியமா அவளை அழைக்கிறார். எதுக்காக என்றால், நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்கள் திட்டமா என்ன செய்தானா, எப்பங்க இது ஏன்னா இவங்க இந்த நட்சத்திரத்தை பார்த்து என்ன செய்யறாங்க? தூர இடத்துல இருந்து அதை புறப்பட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய டிராவல் அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. எப்போது நீங்க பார்த்து, அப்போ அங்கிருந்து புறப்பட்ட நாள் என்ன, இங்க வந்து சேர்ந்த நாள் என்ன, எல்லாத்தையும் கால்குலேட் திட்டமாய் விசாரித்து சொல்றான். நீங்கள் போய் வாசிங்க, அந்த நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் ஃபர்ஸ்ட் அந்த நட்சத்திரத்தை கண்டதை குறித்து திட்டமாய் விசாரிக்கிறான். அதுவும் எப்படி கேட்கிறான்? ரகசியமா என்ன செய்யறான்? கேட்கிறான், திட்டமாய் விசாரிக்கிறான். இப்ப சொல்றான், நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்க. நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு நீங்க தயவு செய்து என்ன செய்யுங்க, இங்க வாங்க, அரண்மனைக்கு வந்து அந்த பிள்ளை எங்க இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்ததை எனக்கு சொல்லி கடந்து செல்லுங்கள் என்று சொல்கிறான். அதை சொல்லி அதை எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவளை பெத்லகேமுக்கு அனுப்பி. அப்போ கிளியரா அப்ப பாருங்க, ஆண்டவரை பற்றி கொஞ்சம் புரிதல் தான், ஆனா அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே தூர இடத்துல இருந்து பிரயாணப்பட்டு வருகிறார்கள். இப்ப நமக்கு எவ்வளவு புரிதல் இருக்கு, நாம எப்படி வந்துட்டு இருக்கோம்னு யோசிச்சு பார்த்து கொள்ளுங்க. அப்போ இவங்க இந்த ஏரோது சொல்றார், பெத்லகேம்ல தான் பிறப்பாருன்னு தீர்க்கதரிசனம் சொல்லுதுப்பா. அடுத்த புரிதலை சொல்றாங்க, அடுத்த காரியத்தை. அப்போ இவர்கள் பெத்லகேமுக்கு 6 மைல் தொலைவில் அவங்க போறாங்க. இப்ப பாருங்க, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது என்று சொல்லப்பட்டு, அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ 3வது குறிப்பு என்னன்னா, ஆனந்த சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வரணும். எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வர வேண்டும். ஒரு தீர்மானத்தோடு கூட வீட்டுல இருந்து புறப்படும் போதே, அல்லது சொல்றேன் சனிக்கிழமையே ஒரு தீர்மானம் வந்துடணும், நாளைக்கு நான் எங்க போறேன்? ஆண்டவரை ஆராதிக்க தீர்மானம். 2வது தேவனை பற்றிய ஒரு புரிதல். நான் எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறேன் என்ற ஒரு உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். 3வது ஆண்டவரை ஆராதிக்க பணிந்து கொள்ள வரும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட வரணும். இங்க அப்படியே அழுதுட்டு வரக்கூடாது. எப்படி வரணும்? 100ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசி பாருங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து
ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் எனக்கு இதை படித்த போது, இப்ப பெத்லகேம்ல பிறப்பாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெத்லகேமுக்கு வழி கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். பெத்லகேம்ல எவ்வளவு வீடுகள் இருக்கிறது, எந்த வீட்டுல அவர் பிறந்திருக்கிறாருன்னு இவங்களுக்கு எப்படி போய் யார்கிட்ட போய் கேட்கறது? நீங்கள் திட்டமாய் விசாரித்து நீங்க எனக்கு சொல்லிட்டு போங்கன்னு ஏரோது சுலபமா என்ன செஞ்சுட்டாரு, எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இப்ப இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கன்ஃபியூஸ், குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ராஜா எங்க பிறந்திருப்பார், அரண்மனையில பிறந்திருப்பார், நேரம் எங்க வந்துட்டானுங்க, அரண்மனைக்கு வந்துட்டான். இப்ப பெத்லகேம்ல பிறப்பாருன்னா அங்க யார் வீட்டுல பிறந்திருக்கிறார் என்று அவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு ஒரு குழப்பம் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உடனே அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆண்டவரை இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு நாங்கள் கடந்து வந்துட்டோம், இனி அந்த பிள்ளையை பார்க்காமல் நாங்கள் எப்படி போவது என்று ஒரு ஒரு வேண்டுதல், ஒரு ஜெபம் அவரிடத்துல இருந்திருக்கும். இப்ப உடனே அப்படி நினைக்கும் போது அவர்கள் போகும்போது கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், இப்போ எந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் தூர இடத்துல இருந்து புறப்பட்டு வந்தார்களோ அந்த நட்சத்திரம் இப்பொழுது என்ன செய்கிறது, உதிக்கின்றது, இவங்க கண்ணுக்கு தெரிகிறது. அது மாத்திரம் இல்ல, அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன்னாக சென்றது. இன்னைக்கெல்லாம் கூகுள் மேப் இருக்கு, அதை போட்டா கரெக்டா எங்க வந்து சேருது, எங்க அந்த டெஸ்டினேஷன் இடத்துக்கு கொண்டு வந்து இதை அன்றைக்கே அந்த நட்சத்திரம் செய்து முடித்திருக்கிறது. ஒரு சொல்லுவோமா? இப்ப இவங்க ரொம்ப குழப்பத்தோடு நான் நம்புகிறேன். ஏன்னா தீர்மானத்தோடு வந்திருக்காங்க, தேவன் யார் என்று அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது, பணிந்து கொள்ளணும்னு வந்துட்டானுங்க. இப்ப எங்க போய் சேரதுன்னு தெரியல, குழப்பம், வேதனை இருந்தது. இப்ப பார்த்தா அந்த நட்சத்திரம் தோன்றுகிறது, அந்த நட்சத்திரம் இவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறது, கடந்து செல்கிறது. கரெக்டா அந்த பிள்ளை இருக்கின்ற இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தினதினாலே இவர்கள் என்ன செய்தாங்க, ஆனந்த சந்தோஷம் உடையவர்களாக மாறினாங்க. அப்போ தேவனை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி வரணும்னா மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்துக்கு வரணும், ஆனந்த சந்தோஷத்தோடு கூட அப்படி சந்நிதி முன் என்ன செய்யுங்க, வாருங்க. அப்போ இந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு முன்னாடி குழப்பமெல்லாம் போயிடுச்சு, திகைப்பெல்லாம் போயிடுச்சு. இப்ப என்ன வந்துருச்சு அவங்களுக்கு, ஆனந்த சந்தோஷத்தோடு கூட அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப குழப்பங்கள் எல்லாம் மாறிச்சு, ஆனந்த சந்தோஷத்தோடு கூட. இப்போ தேவதூதன் கூட மரியாள் கிட்ட சொல்லும் போது அப்படிதான் சொல்றாரு. வாசிங்க, லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு. அப்போ இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வர்றாருன்னா அவனுடைய வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறார். அதான் சொல்றார், எல்லா ஜனத்துக்கும், இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரம் அல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் என்ன செய்கிறேன், அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். அறிவிக்கிறேன், சந்தோஷம். இவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தபோது அவர்கள் சந்தோஷம் உடையவர்களாக மாறினார். சரி, இப்ப நம்மள யோசிச்ச இன்னொரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். 1 பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், இப்ப நாம யாரும் இயேசு பிறந்த போது இந்த சாஸ்திரிகள் பார்த்தது போல நாம யாரும் அவரை என்ன செய்யல, பார்க்கல. ஆனா பேதுரு சொல்ற, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து என்று சொல்ல, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நாம அவரை பார்க்கல, அவரை தரிசிக்கல, ஆனாலும் நம்ம விசுவாசித்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்யறோம், களி கூர்ந்து கர்த்தரை பயன்படுத்தும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் சந்தோஷம் கம்மியாச்சுன்னா சந்தோஷமா கர்த்தரை என்ன செய்யுங்க, பாடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றோம். சந்தோஷமாக நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு இடத்துல நான் இதை படித்துக் கொண்டு போனேன். உண்மையாய் ஆண்டவரை தேடணும்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். அப்போஸ்தலர்கள் புத்தகம் 8வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். அங்கே எத்தியோப்பியா தேசத்துக்கு ஒரு மந்திரியா இருக்கிற கந்தாகே என்று சொல்லப்பட்ட ஒரு மந்திரி, அவன் தேவனை தேடும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக எத்தியோப்பியா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வர்றான்.
வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு அவன் கடந்து செல்கிறான். போகும்போது அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை என்ன செய்யறான்? வாசித்து கொண்டே போகிறான். இப்ப பாருங்க, தேவனை யாராவது கருத்தா தேடணும்னா அவங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்ப கருத்தா ஏசாயா 53வது அதிகாரத்தை வாசிச்சு போயிடான். இந்த காலகட்டத்துல இதனுடைய பொருள் அவனுக்கு என்ன செய்யல தெரியல. இந்த சாஸ்திரிகள் மாதிரி அவங்க வந்துட்டாங்க, எப்படியாவது எருசலேம்ல அரண்மனையில அவரை பாத்திரலான்னு வந்தாங்க. ஆனா அங்க இல்ல, பெத்லகேமுக்கு போறாங்க. அவங்க கலங்கி போறாங்க. கர்த்தர் அவளை சந்தோஷப்படுத்தினார் அந்த நட்சத்திரத்தை. அதே போல இவன் திரும்பி போய் கொண்டிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை 53வது அதிகாரத்தை படிக்கிறான். ஆனா அதனுடைய பொருள் அவனுக்கு தெரியவே இல்லை. பொருள் அவனுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் படிக்கிறோம், நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டா படிக்கிறோம். அதான் சொல்றேன், நீங்க தெரியா கட்டி கூட அதை என்ன செய்யுங்க, புரியா கட்டி கூட அதை படிங்க. அப்போ அவன் படித்து கொண்டு போகிறான். இப்போ பிலிப்பு என்கின்ற ஒரு மனிதன் சமாரியாவில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பார்த்து சொல்றாரு, சமாரியால ஊழியம் செய்ததெல்லாம் போதும்பா, நீ எழுந்து வனாந்திர பக்கமாக என்ன செய் ஓ என்று சொல்றார். அவன் அந்த வார்த்தையை கேட்டுட்டு வனாந்திரத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? போகும்போது இந்த ரதம் என்ன செய்கிறது? இவன் ஒரு மந்திரி, அந்த ரதத்துல என்ன செய்யறான்? போறான். இவன் நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இன்னொரு தேசத்தினுடைய மந்திரியாக அவன் காணப்படுகிறான். வெளிநாட்டு மந்திரியை வந்தா எவ்வளவு ஆடம்பரங்கள் இருக்கும், அங்க ஊர்வலங்கள் இருக்கும். அவன் போய்கொண்டிருக்கிறான். இவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை அவன் என்ன செய்யறான்? வாசித்து கொண்டு போகிறான். உடனே ஆவியானவர் சொல்கிறான், நீ ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். உடனே எப்படி போறது? அவன் ஒரு பெரிய மந்திரி, இவன் சாதாரண ஒரு நபர். கேட்கிறான், ஐயா நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு புரிகிறதா, தெரிகிறதா என்று கேட்கிறான். அவன் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்காக்கிட்டு எனக்கு எப்படிங்க தெரியும்ன்றான். உடனே நீ வா என்று சொல்லி ரதத்திலே அவனை ஏற்றிக் கொள்கிறான். இப்பொழுது பிலிப்பு இந்த மந்திரிக்கு அவன் சொல்லப்பட்ட அந்த வாசித்த அந்த வார்த்தைகளின் கருத்தை சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறான், அவருடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறான், அவருடைய அற்புதங்களை குறித்து சொல்லுகிறான், அவருடைய போதனைகளை குறித்து சொல்லுகிறான். கடைசி அவர் பரலோகத்துக்கு போகும்போது, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால அவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்றது எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு இடத்துல பார்த்தா அங்க தண்ணி என்ன செய்யுது, நிறைய இருக்கு. இந்த மந்திரி சொல்றான், இங்க தண்ணீர் இருக்கிறது, நான் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்கிறான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அந்த பிரயாணத்துக்குள்ளாரே அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், இயேசுவை அறிந்து கொண்டான். இப்போ ஞான ஸ்நானத்தை குறித்து பேசிட்டாரு. ஞான ஸ்நானம் எடுக்க எனக்கு தடை என்னன்றான். சரி, உடனே 2 பேரும் அந்த தண்ணீருக்குள்ள இறங்கினாங்க. இந்த பிலிப்பு இந்த மந்திரிக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறாரு. 8:39 சொல்லுகிறது, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே. இப்ப பாருங்க எவ்வளவு இருக்கும், யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு ஆள் வந்தாரு, இவர் என்ன படிக்கிறாருன்னு கேட்டாரு, அந்த படிக்கின்ற காரியத்திற்கான அர்த்தத்தை சொன்னாரு, ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. கரை ஏறணும்னு அவர் என்ன செய்யல, காணோம். ஆனா அவர் காணலன்னு இவர் அழுகல. ஆனா தேவன் செய்த கிரியைகளை பார்த்த போது சந்தோஷத்தோடு கூட அவர் என்ன செய்தார், கடந்து. அதே போலதான் குழப்பத்தோடு இவர்கள் வருகிறார்கள். என்னடா இந்த எருசலேம்ல நினைச்சிட்டு வந்தோம், எருசலேம்ல அந்த பிள்ளைய பார்க்க முடியல, பெத்லகேம்ல போய் எந்த வீட்டை தட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி கொண்டு போகிறது. பிள்ளை இருந்த ஸ்தலம் மட்டும் இந்த நட்சத்திரம் வழி நடத்தி அங்கே நின்றதாம். எப்படி இருக்கும் பாருங்க. அவர்கள் என்ன செய்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். உண்மையாக நாம் தேவனை தேடுவோம் என்றால் இந்த கந்தாகிய மந்திரிக்கு கொடுத்த சந்தோஷம், இந்த சாஸ்திரிகளுக்கு கொடுத்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி, அது இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அது எவ்வளவு துக்கமுடையவர்களாக நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு குழப்பங்களில் நடுவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கருத்தாய் ஆண்டவரை ஒருவன் தேடுவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். 30ஆம் சங்கீதம் 1 நம்ம படிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 30ஆம் சங்கீதம் 1 அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் உம்மை போற்றுகிறேன். இங்க இந்த சங்கீதக்காரனுக்கு என்ன பிரச்சனைன்னா, சத்துருக்கள் அதிகமா இருக்காங்க. இந்த சங்கீதக்காரன் தாவீது தான் எழுதுறாரு. அவருக்கு எக்கச்சக்கமான சத்துருக்கள். அவர் சொல்றாரு, என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறார்களாம். தாவீதுக்கு எத்தனை சத்துருக்கள்? ஆமா, சிலருக்கு வீட்டாரே சத்துரு, அது எண்ணிடலாம். ஆனா தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள்.
அவ்வளோ சத்துருக்கள். இப்போ இந்த சங்கீதத்தை எழுதும் போது சொல்றாரு, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுகிறேன். இரண்டாவது சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஏதோ வியாதியாட்டிருக்கு, பலவீனமாட்டிருக்கு, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாராம், கர்த்தர் அவரை குணமாக்கி. அடுத்தது, கர்த்தாவே என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோட மரணத்துக்கு சமீபமா போயிட்டாரு, மரணத்துக்கு. ஆனா அந்த இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம், கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து உயிரோடே காத்தீர். இப்ப பாருங்க, அதை சொல்லிட்டு என்னை கர்த்தர் காத்தாரு, என்னுடைய சத்துருக்கள் கையில இருந்து என்னை விடுதலை ஆக்கினாரு, எனக்கு வந்த அந்த துன்பத்திலிருந்து வியாதியிலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை ரட்சித்தார் சொல்லிட்டு சொல்ற. கர்த்தாவே, நான்காவது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் சொல்லிட்டு சொல்ற. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்துல என்ன வரும்? களி. அதான் சொல்றாரு, கொஞ்சம் அழுகையெல்லாம் வந்துச்சுங்க என் வாழ்க்கையில, கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, இந்த தேவனை நான் நம்பினேன், இந்த தேவனை நான் விசுவாசித்தேன். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் கழிப்பு உண்டா. இந்த காலை வேளை இந்த ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், உங்களுடைய இதயத்தில் ஒரு உறுதியான தீர்மானம் உடையவர்களாக இருங்கள். இரண்டாவது, தேவனை பற்றி அறிகிற அறிவிலே வளருங்கள். அப்போ ஆராதனை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்துவோம். மூன்றாவது, சில நேரங்கள்ல சாயங்காலத்துல அழுகை வரும், வேதனைகள் வரும், துக்கங்கள் வரும். இந்த சாஸ்திரிகளுக்கு வந்துச்சு, எருசலேம்ல வந்தோன்னு அவர் இல்லைன்னு தெரிஞ்சோடனே இருதயத்துல ரொம்ப வேதனை. பெத்லகேம்ல எங்க போய் அவரை கண்டுபிடிப்போம் என்று அழுது கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஆனால் கிழக்கில் அவர்கள் பார்த்த அந்த நட்சத்திரம் அங்கே என்ன செய்கிறது? உதிக்கிறது. அது பிள்ளை இருந்த ஸ்தலம் மட்டும் கொண்டு போய் அவளை சேர்த்தது. இந்த நட்சத்திரத்தை பார்த்த போது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உடையவர்களாய் மாறினார். இந்த காலை வேளை நம்முடைய வாழ்க்கையில கூட சாயங்காலத்துல அழுகை தங்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், எப்போதுமே சாயங்காலம் இருக்காது, எப்பொழுதுமே ராக்காலம் இருக்காது. ராக்காலம் வருதுன்னா ஒரு விடியற்காலம் வரப்போகுது. அப்படியே ராக்காலத்திலேயே அப்படியே இருந்துருமா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நிச்சயமான்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறேன், ஒரு ராக்காலம் வருகிறது என்றால் ஒரு விடியற்காலம். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே என்னது? கழிப்பு உண்டாம். சரி, இதை நான் படித்துக் கொண்டு வந்த போது அவர்கள் பிள்ளை இருந்த இடத்துக்கு அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு. இதை நான் படித்த போது என்னுடைய கற்பனையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க என்னன்னு சொல்லிட்டு வராங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். அப்ப எங்க போனாங்க? அரண்மனைக்கு போனாங்க. இப்ப இவங்க ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க. ராஜா எங்க பிறப்பாரு? அரண்மனையில பிறப்பார். இப்போ கடைசியில அரண்மனையில அவர் பிறக்கல. இப்போ அரண்மனையில இருந்து எங்க அனுப்பிட்டாங்க? பெத்லகேமுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த பெத்லகேம் ஊருக்கு வரும்போது நட்சத்திரம் வழி நடத்துது. ஆனா எந்த ஊருக்கு வர்றாங்க? வாசிங்க, மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்துட்டீங்களா? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும். எந்த ஊருக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வர்றாரு? சின்ன ஊருக்கு கூட்டிட்டு வர. இப்ப வரும்போது எப்படி யோசிச்சுட்டு வந்தான்? பெரிய பட்டணத்துக்கு போறோம்பா, அங்க பெரிய அரண்மனை இருக்குது, அந்த அரண்மனையில ஏசு என்ன செய்வாரு? பிறப்பாருன்ட்டு இவங்க போனா இவங்களை எங்க கூட்டிட்டு வர்றாரு ஆண்டவர்? யூதேயா உள்ள பட்டணங்களில சிறிய பட்டணமாகிய பெத்லகேமுக்கு வர்றாங்க. பெத்லகேம், சரி ஓகே, இங்க வாங்க. அவங்க பெத்லகேம்ல ஏதாவது அரண்மனை இருக்குமான்னு பார்த்தா அங்க அரண்மனை எல்லாம் என்ன செய்யல, இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க பிள்ளை பிறக்கும் போது சத்திரத்துல கூட அவங்களுக்கு என்ன இல்ல, இடம் இல்லாது இருந்து, சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்து. அப்ப நான் யோசிக்கிறேன், யோசேப்பு பெரிய பணக்காரன் எல்லாம் இல்லைங்க, மிகச்சாதாரண ஒரு தச்சு தொழிலை, மர தச்சு தொழிலை செய்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான். அப்ப எவ்வளவு பெரிய வீட்டை அவங்க வாடகைக்கு எடுத்திருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரி எடுத்திருப்பானா? ஒரு தனி காம்பவுண்ட்ல இருக்கிற வீட்டை எடுத்திருப்பாங்களா? எனக்கு தெரியலைங்க. மிக சாதாரணமான ஒரு இடம், மிக சாதாரணமா. இப்ப எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஆனா
ஆண்டவர் வழி நடத்தும் போது மிக சாதாரணமானவர். அங்கே மரியாளையும் அங்கே சொல்ல அதன் தாயாகிய பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, இவங்க நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? திரும்பி போயிடுவோம். என்னங்க பெரிய எதிர்பார்ப்போட வந்தேன், பார்த்தா யாருங்க சின்ன குடிசை வீடு மாதிரி இருக்குதுங்க. இங்க பார்த்தா அங்க ஒரு பிள்ளை இருக்கிறது. ஆகவே பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு. இப்ப அடுத்தது பாருங்க, 4வது குறிப்பாக நான் சொல்லுகிறேன் என்னன்னா, பணிவான வியப்பும் ஆராதனை. அங்கே வியப்பு இருக்குது, அங்க என்ன இருக்குது? அதுவும் எப்படிப்பட்ட ஆராதனை? பணிவான ஆராதனை. வியப்பும் பணிவான ஆராதனை. ஏன்னா இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஆனா இங்க வேற மாதிரி காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. வியப்பு இருக்குது. அடுத்தது பணிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆராதனை. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? இந்த குடிசை வீட்டுல இருக்கிற இந்த குழந்தைய வா அப்படி. இவங்க யாரு? தூர இடத்துல இருந்து வர்றாங்க. கோள்களை நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்கின்ற சயின்டிஸ்டாக இருக்காங்க, விஞ்ஞானிகளாக காணப்படுறாங்க. இங்க ஒரு குழந்தைய பாக்குறாங்க. அந்த வீடு எப்படி இருக்கு? அது பெரிய அரண்மனை எல்லாம் இல்லைங்க, சாதாரண ஒரு வீடு. நாமளா இருந்தா என்ன செய்வோம்? ஒட்டகத்தை திருப்பிடா போலாம், இங்க போய் ஆராதிக்கிறதா? இந்த குழந்தையவா? பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா நட்சத்திரம் என்ன செய்கிறது? எங்க பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் வழி நடத்து. இந்த கால வேளையில ரொம்ப பெருசா எதிர்பார்க்காதீங்க. மனிதர்கள் ரொம்ப பிரம்மாண்டங்களை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் தேவன் மிகச் சாதாரணமான நிலையிலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ரொம்ப பிரம்மாண்டத்தை நாம் எதிர்பார்ப்போம் என்றால் ஏமாந்து விடுவோம். இவங்க பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துதான் வந்தாங்க. எனக்கு இதை பார்த்த போது எப்படி அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு தெரியும் அந்த தெய்வீக வழிநடத்துதலை அவர்கள் பின்பற்றி வருகிறார். இந்த கால வேளை தேவனை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கணும். ஒரு டிட்டர்மினேஷன், உறுதியான தீர்மானம் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் ஒருவேளை சில வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், ஆனால் மிகச்சரியாக நம்மை வழிநடத்தி நம்மை அந்த 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 துக்கத்தை, வேதனையை மாற்றி ஆனந்த சந்தோஷமுடையவர்களாக நம்மை மாற்றுவார். இப்போ என்ன செய்யறாங்க? அவர்கள் இந்த பிள்ளையை பார்த்த போது எப்படி வணங்கினார்களாம்? சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து. இவங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு எனக்கு தெரியல. எப்படி 30 வயசுக்கு மேலதான் என்ன செய்யும் இருக்கும். இந்த பிள்ளை எப்பதான் பிறந்திருக்கு? இப்பதாங்க பிறந்திருக்கு. எப்படி பணிந்து கொண்டார்களாம்? சாஷ்டாங்கமாய் விழுந்து அதைதான் நான் சொல்றேன். வியப்பும் பணிவான ஆராதனையும். வியப்பு இருக்குது, ஆனா பணிவான ஆராதனை. இந்த கால வேளை சாஷ்டாங்கமாய் விழுந்தார். இது எந்த ஒரு மனிதனும் இப்படி செய்வான்னு எனக்கு என்னால, ஏன்னா பெரிய ஒரு ராஜாவா இருந்தா என்ன செய்வான்? அவங்க அந்த ராஜவஸ்திரம் தரித்து அந்த பெரிய சிங்காசனத்திலே அமர்ந்திருந்து அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த செட்டப்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்த உடனே நமக்கு என்ன வந்துடும்? இப்ப பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஐஜி ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ்ல 2 போலீஸ்காரங்க துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அங்க போன உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு கலக்கம் வரும். அந்த அதிகாரியை பார்த்த உடனே என்ன செய்வோம்? அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ நம்ம கும்பிடு போட்டுரும். ஏன்னா அந்த சூழ்நிலை. இங்க எந்த சூழ்நிலையும் இல்லைங்க. ஒரு பெரிய ஒரு மாளிகை எல்லாம் கிடையாது. ராஜாவுக்கான எந்த பெரிய, நமக்கு சின்ன குழந்தை பிறந்தா கூட அதுக்கான பல காரியங்களை நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். எதுவுமே இல்லை. இன்றைக்கு அநேகர் ஏதாவது இருந்தா ஆண்டவர் என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. பெரிய செட்டப்புங்க. அந்த அட்மாஸ்பியர் கிரியேட். அதான் இன்னைக்கு ஊழியர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, இவனுக்கு ஆராதிக்க மாட்டேன்றாங்க, அதனால அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றாங்க. சூழ்நிலையை என்ன செய்யறாங்க? இவங்களாகவே மேனிபுலேட் பண்றாங்க, உருவாக்குகிறார்கள். அதிலிருந்து வருகிறது ஆராதனை அல்ல, உண்மையான ஆராதனை. எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை அங்கே. இந்த பிள்ளையை பாக்குறாங்க, சாதாரணமா இருக்குங்க. பெரிய வீடு இல்ல, பெரிய பிரம்மாண்டங்கள் இல்ல. உங்க பெரிய கோள்களை, நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்கிற படித்த ஒரு மனிதர்கள், பெரிய பணக்காரங்களா இருந்திருக்கணும். அதனால்தான் தங்கத்தையும் மற்ற வெளியேறப்பட்டவளை பொக்கிஷமாக காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். பெரிய பணக்காரங்க. இது சாதாரணமான பிள்ளை. கேட்கிற இதை யோசித்த போது நான் உணர்த்துவிக்கப்பட்டேன். எனக்கு ஏதோ பெரிய பிரம்மாண்டங்கள் இருந்தால் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். எந்த பிரம்மாண்டமும் இல்லை. பிள்ளையை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருமே வரலைங்க. எங்க பிறப்பாருன்னு சொல்லியிருக்காங்க.
எல்லாம் தெரியுது, நட்சத்திரம் உதிச்சிருச்சுன்னு இவங்க வந்திருக்கானுங்க. அப்படியே அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரும் அங்க புடைசூழ வந்திருக்கணும். வேதபாரர்கள் எல்லாம் வேதாகமத்தை தூக்கிட்டு எங்க போயிருந்திருக்கணும்? இந்த பெத்லகேமுக்கு போயிருந்திருக்கணும். ஒருத்தனும் வரல. இந்த புறஜாதியார், அவர்களுக்கு தேவனை பற்றி முழு வெளிப்பாடு இல்லை. ஆனால் நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்கள், அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் இப்பொழுது பிள்ளையை பார்க்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமும் இல்லை. இன்றைக்கு பாருங்க, அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுவதற்கு நாம பெரிய வீட்டையே என்ன செஞ்சிடறோம், அப்படியே மாத்தி காட்டிடுறோம், செட்டப்பே மாத்திடுறோம் நம்ம. ஆனா அன்றைக்கு எந்த ஒரு காரியம் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை. இதை பார்த்த போது அவர்கள் வியந்து பணிந்து அவரை என்ன செய்தார்கள், ஆராதித்தார்கள். நான்காவது குறிப்பு, அவர்கள் வியந்து அவரை பணிந்து அவரை என்ன செய்தார்கள், ஆராதித்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம். அப்ப அவங்களுக்கு புரியுது, இந்த குழந்தை, இவங்க பெரிய வயதானவர்கள் தான், ஆனாலும் அவரை என்ன செய்தார்கள், ஆராதித்தார். சரி, ஆராதனை பணிந்து கொள்வது மாத்திரம் அல்ல. இப்ப அடுத்தது சொல்றாங்க, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து. நாமளா இருந்தா என்ன செய்வோம், இந்த குழந்தைய பார்த்துட்டு கொண்டு வந்ததெல்லாம் தூக்கிட்டு போயிடும். இதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா போதும். ஏன்னா இவங்க கொண்டு வந்ததற்கு தங்கம், அப்புறம் என்னது தூப வர்க்கம், வெள்ளை கோலம். தங்கம் எவ்வளவுங்க இன்னைக்கு? 1,00,000 ரூபாய்க்கு போயிருச்சு ஒரு பவுன். இவங்க எவ்வளவு கிலோ கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு இந்த புள்ள பரிதாபமா இருக்கு. ஆனால் இது யார் என்பது இவர் இது யூதருக்கு ராஜா. இன்றைக்கு அநேக நேரங்கள்ல இந்த ஆண்டவரை பற்றிய புரிதல் இல்லை. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர், இவங்க எப்படி இதை பணிந்து கொண்டார்கள்? எனக்கு அதான் ஒரே ஒரு காரியம், ஒரு குழந்தை அவர் இருக்கலாம், ஆனா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன் அவர். பிரபஞ்சத்தை உருவாக்கி, தீர்க்க தரிசன புத்தகத்திலே இவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இவருடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நிறைவேறி. அவர் மனிதனாக தேவன், அவர் பிறந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சாஸ்திரிகளுக்கு இருந்திருக்கிறது பாருங்க. பெரிய ஒரு புரிதல் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் இந்த பிள்ளையை பார்த்த உடனே பணிந்து கொண்டார். சரி, அடுத்தது, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள். காணிக்கையாக 3 காரியங்களை சொல்றாங்க. பொன்னை, தூப வர்க்கம், இன்னைக்கு சொன்னா சாம்பிராணி என்று சொல்றாங்க, ஆராதனைக்கு பயன்படுத்துகிற காரியம். 3 காரியங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பொன். ஏன் அவங்க பொண்ணை கொண்டு வந்தாங்கன்னா, அவர் ராஜா. அவங்க என்னன்னே வர்றாங்க, அவர் யூதருக்கு ராஜா. ராஜா பிறந்திருக்காரு, ராஜாவுக்கு என்ன காணிக்கை கொடுக்கணும்? பல உலோகங்கள் இருக்கிறது, இரும்பு இருக்குது, பித்தளை இருக்குது, செம்பு இருக்குது. ஆனா எதுக்குதான் மதிப்பு ஜாஸ்தி? தங்கத்துக்கு தான் ஜாஸ்தி. ஆகவே எதை கொண்டு வர்றாங்க? தங்கத்துல. பிள்ளைகள் சில இடத்துல பிறந்த உடனே எதுல போடுறாங்க? மோதிரம். பிளாஸ்டிக்ல வாங்கிட்டு போய், ஐயோ ஒரு பெரிய ஒரு மோதிரத்தை வாங்கி அப்படி யாராவது போடுறாங்களா? எதுலதான் கொண்டு வர்றாங்க? தங்கத்துல கொண்டு வந்து போடுறாங்க. தங்கத்துல செயின் பண்ணி போடுறாங்க. ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அதை போடுறாங்க. அப்போ இந்த பிள்ளைக்கு அவர்கள் எதை கொண்டு வர்றார்கள்? தங்கம், பொன்னை அவர்கள் கொண்டு வந்து அவர் ராஜா என்று அவர் என்ன செய்யறாங்க, அங்கீகரிக்கின்றார்கள். இப்ப நாம கூட பணிந்து கொள்ளும் போது அவர் ராஜா, அவர் அதான் அவருடைய நாமத்துக்குரிய கணத்தை என்ன செய்யணும். ஆமா, அது ஆராதனை மாத்திரம் இல்ல, நம்முடைய உழைப்பினால் நமக்கு கிடைக்கின்ற, கையின் பிரயாசங்களினால் கிடைக்கின்ற வருமானத்துல கூட அவர் ராஜா என்ற நிலையில அவரை என்ன செய்யணும், கனப்படுத்த வேண்டும். ராஜா என்ற நிலையில. இரண்டாவது அவர்கள் கொடுத்தது காரியம் என்னன்னா, தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் யாருன்னா, ஆசாரியர்கள் தேவனை ஆராதிக்கும் போது இந்த தூப வர்க்கத்தை என்ன செய்வாங்க, போடுவாங்க. சாம்பிராணி சொல்றாங்களே, புகை, அது போல இந்த தூப வர்க்கத்தை. மூன்றாவது வெள்ளை போலம். இதை எதற்காக பயன்படுத்துவார்களாம்? மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு இந்த வெள்ளை போலத்தை என்ன செய்வாங்க, அதை பயன்படுத்துவார்கள். அப்போ இவர் வரும்போதே இவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது, இந்த மேசியா எப்படிப்பட்டவர்னா, இவர் ராஜாதி ராஜா, இவர் ஆராதனைக்குரியவர். மூன்றாவது, மணிகுலத்தின் பாவத்துக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிறவர். ஆகவே வரும்போதே எதை கொண்டு வரானுங்க? தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் என்ன செய்யறாங்க, கொண்டு வருகிறார். அப்போ அதனாலதான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வெறும் கையோடு கூட என்ன செய்யக்கூடாதான், வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். சரி,
சரி, இருக்கட்டும். அது ஒரு 2 கொரிந்தியர் புஸ்தகம் நிருபம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 8வது அதிகாரம். இங்கே ஒரு கூட்ட மக்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களாம். அந்த அந்த 8வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ல, அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் கிருபைனா நாம ஏதோ நினைக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவங்களே தரித்திரத்துல இருக்காங்க, ஆனா தேவ காரியங்களுக்கு உதாரத்துவமாக அவர்கள் தங்களுடைய கைகளை தந்தார். 8, 9 அதிகாரத்தில் முழுவதும் படிச்சு பாத்தீங்கன்னா, உதாரத்துவமாய் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் எப்படி இருக்காராம்? பிரியமா இருக்கிறார். ஆகவே இவங்க சும்மா ஆண்டவரை அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வது மாத்திரம் அல்ல, தங்களுடைய பொக்கிஷத்தை கர்த்தருக்கு என்ன செய்தார்கள்? கொடுத்தார். விலையேற பெற்றதை கர்த்தருக்கு அவர்கள் செலுத்தினார்கள். ஏன்னா அவர் யார் என்பதை அவர்கள் என்ன செய்திருக்காங்க? அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர் யார் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்ததினாலே பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு என்ன செய்தார்களாம்? அவர்கள் காணிக்கையாக வைத்தார்கள். இப்போ எத்தனை குறிப்பு சொல்லியிருக்கேன்? 5. 6வது என்னன்னா, 12வது வசனத்தை வாசிங்க. எச்சரிக்கப்பட்டு அவ பிள்ளையை வணங்கிட்டாங்களா? இப்போ எங்க போகணும்? அவங்க ஊருக்கு போகணும். ஆனா ராஜா என்ன சொல்லியிருக்காரு? நீங்க திட்டமாய் விசாரிங்க, விசாரித்து அரண்மனைக்கு ரகசியமா என்கிட்ட என்ன செய்யுங்க? சொல்லிட்டு போங்க. இப்போ இவங்க அன்றைக்கு பிள்ளையை வணங்கிட்டாங்க, காணிக்கைகளை செலுத்திட்டாங்க எல்லாம். இப்ப அவங்க திரும்பி போகும்போது ஏதோ ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. அந்த இரவுல கர்த்தர் அவர்களோடு கூட பேசுறாரு. அப்பா, ஏரோதின் வீட்டுக்கு என்ன செய்யாத, போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் என்ன செய்தாங்க? எச்சரிக்கப்பட்டு வேறு. இப்ப 4வது ஆராதனையில மிக முக்கியமானது என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. இங்க சொல்றாங்க, ஆராதனை முடிச்சுட்டு இஷ்டத்துக்கு வாழ்றது இல்ல. இப்ப ஆண்டவர் டைரக்ட் பண்றாரு இவங்கள, ஏரோதின் அரண்மனைக்கு என்ன செய்யாதப்பா, போகாத. நம்மளா இருந்தா என்ன சொல்வோம்? ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார், என்னது இந்த பிள்ளை எங்க பிறந்திருக்கிறது என்று என்ன செய்யணும்? அவருக்கு அறிவிக்கவே நாம அங்க போயிருவோம். ஆனால் இந்த சாஸ்திரிகள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்தாங்க? இன்றைக்கு அநேக தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யறது இல்ல? கீழ்ப்படியதில்லை. தேவனை மகிமைப்படுத்திடுவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல இசைக்கருவிகளை வாசிப்பாங்க, காணிக்கை கூட என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைன்னு வரும்போது அங்க அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அவர்கள் மற்றவர்களுடைய விருப்பம், ராஜாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள், கூட பிறந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறார்கள், உறவுகளினுடைய விருப்பத்தை இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த விருப்பத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க? நிறைவேற்றுகளா இருக்கிறார்கள். முழுமையான ஆராதனை எங்க முடிகிறது என்றால், எதுல முடியுது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலிலே முடிகிறது. 6 காரியங்களை நான் சொன்னேன். உறுதியான தீர்மானம் இருக்கணும். இங்க ஒவ்வொரு முறை நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது உறுதியான தீர்மானம், தேவனை பற்றிய புரிதல். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எவ்வளவு பெரிய தேவனை நான் ஆராதிக்க போகிறேன் என்பதை நீங்களா என்ன செய்யுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஆண்டவரை நான் ஆராதிக்க போகிறேன், அதற்காகவே தேவன் என்ன செய்திருக்கார்? ஏற்படுத்தியிருக்கார். எதற்காக தேவன் உன்னை ரட்சித்திருக்கிறார் என்றால், இவர்கள் என் ஜனம் என்றும் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அப்போ அதை செய்ய போகிறேன், அந்த ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போகிறேன் என்ற உணர்வோடு கூட நாம் வர வேண்டும். தேவனை பற்றிய புரிதல். 3வது, சந்தோஷத்தோடு கூட அவர்கள் சந்தோஷப்படுத்தினார். அவர்கள் ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று 3வது குறிப்பை சொன்னேன். அடுத்தது, அவரை எப்படி பணிந்து கொண்டார்கள்? சாஷ்டாங்கமாய் விழுந்து. இங்க வரும்போது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவனை நீங்கள் பணிந்து கொள்ள வருகிறீர்கள், தேவனை ஆராதிக்க வருகிறீர்கள். ஆமா, நீங்கள் எவ்வளவு ஆண்டவரை கனம் பண்ணுங்க முடியுமோ அவ்வளவு கனம் பண்ணுங்க. அசதியா இருக்காதீங்க, நிர்விசாரமா இருக்காதீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாடும்போது நன்றாய் என்ன செய்யுங்க? கர்த்தரை பாடுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள். ஸ்தோத்திரம் சொல்லும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமா, சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார். ஒருவேளை இது பெரிய ஒரு ஆலயம் போல
ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, அதாவது எதிர்பார்ப்புக்கு குறைவா கூட இருக்கலாம் நாம் கூடி வருகிற இடங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், வருகிறேன். ஆகவே நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற கணத்தை நாம் சரியா செய்வோம். அதே போல உங்களுடைய குடும்ப ஜெபங்கள், நீங்கள் ஆண்டவரோடு கூட செலவிடுகிற நேரங்கள், வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அவருக்குரிய மகிமையை, அவருக்குரிய கணத்தை நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கே என்று கேட்கிறார். ஒரு அதிபதிக்கு முன்னாடி போய் எப்படி நிக்கிறோம் நம்ம, அதுபோல ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நாம் கடந்து வந்து நிற்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். சரி, இருக்கட்டும். அடுத்ததாக நாம உற்சாகமாய் நம்முடைய கைகளின் பிரயாசங்களில் இருந்து கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும். கடைசியாக 6வது நான் சொல்லுகிறேன், அங்கே என்ன ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதோ அந்த வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். தயங்க கூடாது. எது கர்த்தருடைய வசனமா, அது நல்லா பாருங்க, அது கர்த்தருடைய வசனமான்னு பாருங்க. அது கர்த்தருடைய வசனமா இருந்தால் அதற்கு அப்படியே அவர்கள் என்ன செய்தாங்க, கீழ்ப்படினாங்க. எனக்கு இதை படித்த போது ஒரு புறஜாதியான், தேவனை பற்றிய முழு புரிதல் இல்லாத இந்த சாஸ்திரிகள் தேவனை ஆராதிக்க தூர இடத்திலிருந்து வந்தார்கள். ஆனால் அந்த தேசத்துக்குரியவர்கள் வேதத்தை தினந்தோறும் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் புரட்டி கொண்டு இருக்கின்ற வேத பாரகர்கள் எங்க பிறப்பார்னு தெரியுது, ஆனா தேவனை ஆராதிக்க என்ன செய்யல, வரல. இன்றைக்கு கூட இதை படிக்கும்போது கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த சாஸ்திரிகள் செய்தது போல நாம செய்யறோமா, அல்லது அந்த வேத பாரகர்கள் தவற விட்டது போல நாம் தவற விட்டு கொண்டு இருக்கிறோமா? தேவனுடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்த நாம் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். பல சம்பவங்கள் இந்த மத்தேயுடைய கண்களிலே காணப்பட்டிருக்கும். கேட்டிருப்பார், ஏன்னா ஒரு புஸ்தகத்தை எழுதுனா எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாரு, விசாரித்திருப்பார். ஆனா இவருக்கு இந்த சம்பவத்தை எழுதணும்னு பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இவரே ராஜாவுக்காக, யூதருக்காக எழுதுகிறது. அதுல ஒரு புறஜாதியார் செய்த ஆராதனையை இந்த மத்தேயு எழுதியிருக்கிறார். ஏனென்றால் புறஜாதியார்னால இந்த யூதர்கள் அவர்களை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவளோடு கூட கலவ மாட்டார்கள். ஆனால் இந்த யூதர்கள் செய்யாத ஒரு கிரியையை தூர தேசத்திலிருந்து வந்த இந்த புறஜாதிகள் செய்து கடந்து சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த யூதர்களுக்கு சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நம்மை விட புதிதாய் ரட்சிக்கப்படுறவங்க இந்த ஆண்டவரை அறிந்து எவ்வளவு கனப்படுத்துறாங்க தெரியுமா, எவ்வளவு உற்சாகமாய் ஆலயத்துக்கு வருகிறார்கள் தெரியுமா. பல இடங்களிலிருந்து நான் போகும்போது நான் பார்க்கிற காரியம், அவள் எப்படி பயபக்தியோடு கூட பணிந்து கொள்கிறார்கள், பயபக்தியோடு கூட பணிந்து கொள்கிறார்கள். அவள் கர்த்தரை கனப்படுத்துகிறாள். இந்த சாஸ்திரிகள் செய்த அத்தனை காரியங்களையும் செய்யற, ஆனால் வார வாரம் வர்ற நமக்கு அந்த பயம் எல்லாம் என்ன செய்யுது, போயிடுது. இந்த காலையில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து எல்லா தாழ்மையோடு கூட கேட்கிறேன், பெரிய புரிதலில் இந்த சாஸ்திரிகளுக்கு, ஆனால் தேவனை உண்மையாக கனம் பண்ணினார்கள், உண்மையாய் ஆண்டவரை என்ன செய்தார்கள், ஆராதித்தார்கள். ஆனால் அந்த தேசத்துக்குரியவர்களாக அதனால்தான் அன்று சொல்றாரு, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தாராம், ஆனா அந்த சொந்தமானவர்கள் அவரை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள. இந்த காலையில உனக்கு சொந்தமா இருக்கிறார் ஆண்டவர். ஆகவே நீங்கள் எப்படி அவரை மகிமைப்படுத்து. எனக்கு இதை படித்த போது பல காரியங்களை நான் பேசலான்னு தான் யோசித்தேன். ஆனால் இந்த சத்தியத்தை மறுபடியுமாக இந்த காலையில கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். இந்த அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே நீங்கள் எப்படி கர்த்தரை ஆராதித்துக் கொள்ளுங்கள், ராஜாவை நாம் எப்படி பணிந்து கொள்ளுகிறோம். இஸ்ரவேல் தேசத்துல அநேக ஜனங்கள் இருந்தாங்க, ஒருத்தருடைய கண்கள் கூட என்ன செய்யல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்க வேண்டும். அதற்காக தான் நான் பாரத்தோடு கூட பேசுகிறேன். இருக்கிற ஒவ்வொருடைய கண்களும் திறக்கணும். அவர் யார் என்பதை அறிவோம் என்றால் நிச்சயமா அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செய்வோம். இப்ப 6 குறிப்பை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போறோம். அடுத்த வாரத்துல இருந்து அதை அப்படியே என்ன செய்ய போகிறோம், அனுபவமாக்க போறோம். இன்னைக்கு கேட்டுட்டு அடுத்த வாரம் இன்னொரு பிரசங்கத்தை கேட்கலாம்னு நினைக்காதீங்க. சரி, சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. முதல் உறுதியான தீர்மானம், உறுதியான ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். உறுதியான தீர்மானம் தான் கரெக்டா நேரத்திலேயே என்ன செய்வோம், நம்ம ஒரு உறுதியான தீர்மானம். இரண்டாவது, தேவனை பற்றி கொஞ்ச நேரம் உட்காருங்க. யாரை ஆராதிக்க போறோம், பாஸ்டர் பார்க்க போறேன்ட்டு வர வேண்டாம். யாரை பார்க்க போறோம், தேவனை பார்க்க, தேவனை ஆராதிக்க போகிறோம். மூன்றாவது, வரும்போது எப்படி வரணும், சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட வரணும். ஆமா, இங்க வந்து உங்களை மகிழ்ச்சிக்கு உட்படுத்துறது இல்ல, நல்ல மியூசிக் போட்டு நல்ல பாட்டு போட்டு இல்ல சொல்றாங்க, நீங்க 3/4 பீட்ல பாட்டு பாடினா அப்புறம் அப்படித்தான் இருக்கும் எல்லான்றாங்க. என்னைய புரியுதா நான் சொல்றது? ஸ்லோவான பாட்டை பாடினா ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், அப்படி எல்லாம் இல்லைங்க. அப்படி இல்லை, வரும்போது சந்தோஷத்தோடு கூட வருவீர்கள் என்றால்
அது அது மெதுவாக பாடுகிற பாடலா இருந்தாலும் சரி, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு. ஆமா, நான் பாடும்போது என் உதடுகளும் நீ மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும், அந்த வார்த்தைகள் என்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும். வரும்போதே இந்த உணர்வோடு வருவோம் என்றால், அது ஸ்லோ பாட்டானாலும் சரி, அது ஸ்பீடான பாட்டானாலும் சரி, அது மைனர்ல ஆனாலும் மேஜர்ல ஆனாலும், எப்படி பாடினாலும் அந்த வார்த்தைகள் நான் தியானிக்கையிலே ஒரு அக்கினியை என்ன செய்கிறது, எனக்கு உருவாக்குகிறதா ஆராதனை. மூன்றாவது, சந்தோஷத்தோடு கூட அவருடைய சந்நிதியின் முன் வர வேண்டும். நான்காவது, அவரை ஒழுங்க ஆராதிக்கணும், பணிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து. ஒருவேளை இங்க எல்லாரும் விழுங்க சொல்லல, நானு வீட்டுல போய் விழுந்து பணித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இங்கே ஆராதனை நேரத்துல மிக கவனமாக நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஐந்தாவது, சும்மா வரக்கூடாது. கர்த்தரை என்ன செய்யணும், உற்சாகமாய் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலிருந்து சிறப்பானது ஒன்றை கர்த்தருக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். ஆறாவதாக, வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, இங்கே இது யாருக்கோ சொன்னதுங்க, அந்த சகோதரிக்கு பேசினார், இந்த அதெல்லாம் இல்ல. இந்த சாஸ்திரிகள் அந்த வார்த்தையின்படியே அவர்கள் என்ன செய்தார்கள், கீழ்ப்படிந்தார். இந்த காலையில இந்த கீழ்ப்படிதலோடு கூட இருப்போம் என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டுக்கு போய், அவங்க ஊருக்கு போய் என்ன சொல்லுவாங்க, இந்த இந்த காரியங்களை முழுவதுமாக அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார். ஒரு அற்புதமான ஒரு விசுவாசிகளாக, தேவனுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரங்களாக அவர்கள் கடந்து சென்றிருப்பார். நான் அதை யோசித்து பார்த்தேன், எத்தனை சம்பவங்கள் அந்த நாட்களிலே நடந்திருக்கும். ஒரு புறஜாதியரை ஒரு இஸ்ரவேலன் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். சமாரியர்களை கூட என்ன செய்ய மாட்டான், அவன் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இந்த மத்தேயு இந்த புறஜாதியார் வந்து ஆண்டவரை ஆராதித்ததை இங்கே எழுதி வைக்கிறார். இந்த காலையில் என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நீங்களும் நானும் உண்மையா கர்த்தரை தொழுது கொள்வோம் என்றால், இதன் அடிப்படையில நாம் தொழுது கொள்வோம் என்றால், நீங்கள் மற்றவர்களால் நினைவு கூறப்படுவீர்கள். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஆமா. சிலர் மரித்தும் இன்னும் என்ன செய்யறாங்க, யார சொல்றாரு, யாபேலுடைய காணிக்கை இன்றைக்கும் என்ன செய்கிறது, நம்ம படித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆபேல் சரியாக காணிக்கை செலுத்தினான், சரியா காணிக்கை செலுத்தினான். கர்த்தர் அதை இன்னும் நினைவு கூறுகிறார், இன்னும் அதை எழுதி வைத்திருக்கிறார். நாம உண்மையா ஆண்டவர் ஆராதிச்சோன்னா அடுத்த தலைமுறை நாம போனா கூட சொல்லுவாங்க, எங்க அப்பா எங்க அம்மா உண்மையா கர்த்தரை சேவித்தாங்க, அவங்க சேவித்தாங்க, இவங்க சேவித்தாங்க. இல்ல, அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் உண்மையாக ஒரு மாதிரியை பின்வைத்து நாம் கடந்து செல்ல வேண்டும். இங்கே அவங்க பேர் சொல்லல, ஆனா அவங்க செயல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல. எனக்கு அதை படிச்ச போது கூட எனக்கு ஏங்க சொல்லியிருக்கலாம் இல்ல, கிழக்கிலன்னா எந்த ஊரு, அதெல்லாம் தேவையில்லை. அவன் செய்த செயல் மட்டும் போதும், அவன் செய்த செயல் மட்டும் போதும். நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். ஆமா, நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். மற்றது எதை செஞ்சாலும் நாம் நினைவு கூறப்பட மாட்டோம். ஆனால் தேவனை உண்மையாய் நாம் ஆராதித்து நாம் கடந்து செல்வோம் என்றால் வரும் தலைமுறைகள் நம்மை நினைவு கூறுவார்கள். அவனுடைய பலிகள், ஆபேலுடைய பலிகள் தேவனால் அங்கீகார, தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றான். சாட்சி தேவனுக்கு. ஆகவே இந்த காலைவேளை இதோடு கூட நான் நிறுத்த விரும்புகிறேன். பண்டிகைனாலே நம்மளுடைய கவனத்துல என்ன வரும், புது துணி வாங்கணுங்க. நிறைய பேர் புது துணி போட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஆகாரம், நல்லா சாப்பிடணுங்க, அது கூட நல்லதுதான். வீட்டை சுத்தம் பண்ணணும், ஸ்டார் போடணும், அந்த டெக்கரேஷன் எல்லாம் செய்யணும், அதெல்லாம் நல்லதுதான். அது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ராஜாவை எப்படி நீங்கள் கனப்படுத்துகிறீர்கள், இந்த ராஜாவுடைய வார்த்தைக்கு எப்படி நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள், அதுதான் ரொம்ப மிக முக்கியம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? கொஞ்சம் அந்த ஆண்டவரை